ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஈவினிங் மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். நான் தூங்கி எழுந்திரிச்சு ஒரு 3:30 போல் கடை ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணிவிட்டு மகி வந்து தூங்காமல் இருந்தாங்க. ஸோ அவங்கள தூங்க வைக்கிறதுக்காக தூக்கி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தூங்கி எழுந்திரிச்சோன்னா எப்போவுமே டீ குடித்தா தாங்க எனக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் டீ போட்டுட்ருந்தேன். டீ போட்டு குடிச்சிட்டு ரிலாக்ஸாக டிவி பார்த்துட்டே நான் டீ குடிச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கடையிலலாம் கொஞ்சம் வெயில் போனதுக்கப்புறம் பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். வெயிலுக்காக பொருளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே எடுத்து வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் வெயில் போனதுக்கப்புறம் அந்த பொருளெல்லாம் எடுத்து டேரெக்டாக அடுக்கி வச்சுட்டு அட்டை ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து வெளியில் தொங்க போட்டுருவேன். தொங்க போட்டு ஈவினிங்குமே நான் வாசல் தொளித்து கூட்டி விட்டு தொளிச்சு விட்ருவேன். ஸோ இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து சன் டிவியில் வந்து கிழக்கு சீமையிலே படம் போட்டிருந்தாங்க. என்னோடய ஃபேவரெட் மூவினே சொல்லலாம். ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போதெல்லாம் அந்த படம் போட்டால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பட் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தான் இந்த படத்தோட வேல்யூவே எனக்கு தெரிஞ்சுது. ஸோ எப்போ படம் போட்டாலும் ஃபீலிங்ஸோட டிவி முன்னாடி உட்காந்து பார்த்துட்ருப்பேன். நேற்று அப்படி தான் பண்ணேன். அதுக்கப்புறமா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு டின்னர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். புதினா சாதம் தான் வைக்க போகிறேன். சிம்பிளாக கொஞ்சம் டயர்டாக இருந்தது. சரி புதினா சாதம் சிம்பிளாக வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதினா சாதத்துக்கு எல்லாமே எடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா. ஸோ அதுக்காக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் மாமா வந்து டக்குன்னு ஃபோன் பண்ணி சாப்பாடு எதுவும் பண்ணாத இந்த ஹோட்டலில் வந்து சாப்பாடு மிஞ்சிருச்சு, தக்காளி சாதம் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் இருக்க ஹாட் பாக்ஸோடு அப்படியே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கொஞ்சம் சாதம் நிறையாவே இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ்க்கெலாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டு நான் புதினா சாதம் வைக்க ரெடி பண்ணி வச்சுருந்தேன். எல்லா பொருளையுமே மறுபடியும் ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நாளைக்கு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி சாதத்துக்கு வந்து சிப்ஸ் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது வந்து பத்தாது, வேறு ஏதாவது ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆம்லேட் போட்டுட்ருந்தேன். எனக்கு, பாப்பாவுக்கு, மாமாவுக்கு 3 பேர்த்துக்குமே ஆம்லேட் போட்டுட்ருந்தேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கிழக்கு சீமை படம்லாம் பார்க்குறப்ப ஏன்டா அந்த படம் டிவியில் போடுறாங்க, என்ன பாரதிராஜா எப்படி படம் எடுத்திருக்காருன்னு தான் எனக்கு தோணும். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் வந்து சில டயலாக்ஸ் எல்லாம் காதால் கேட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டு திருந்ததுக்கப்புறம் தான் அந்த படத்தோட வேல்யூவே புரிஞ்சுது. எப்போ அந்த படம் போட்டாலும் ரொம்ப ஃபீலிங் ஆகிட்டு உட்காந்துருவேன் டிவி முன்னாடி. ஏன் இப்படிலாம் மனுஷங்க இருக்காங்க அப்படின்னு எனக்குள்ளே நிறைய கேள்விகள் ஓடிட்டுருக்கும். உங்களுக்கு அந்த படம் எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். ஆம்லேட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாருமே உட்காந்துட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். நைட்டு டின்னரு கடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்கள் சாப்பிட ஒரு 10:00 9:30 ஆகுங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.